இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லார் செவிகளிலும் ஒரு சத்தம் கேட்கும். அதான் நீட் தேர்வு விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது? அதுவாப்பா, அது ஏடிஎம்கேப்பா, அது டிஎம்கேப்பா, அது காங்கிரஸ்பா, அது பிஜேபிப்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. சரி, நீட் தேர்வு எப்போ வந்ததுன்னா 2010ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ கவுன்சிலிங்னு ஒரு அமைப்பு வந்து மருத்துவத்தில் ஒரு தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இந்தியா முழுவதும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு தொடரப்படுறது. உச்சநீதிமன்றமும் இந்த நீட் தேர்வுக்கு தடை போடுறாங்க. 2011 வரைக்கும் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சி செய்யும் போது நீட் தேர்வு வரல. 2014 வரைக்கும் ஒன்றியத்தை காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது நீட் தேர்வு இந்தியாவில் வரல. 2014க்கு அப்புறம் பாஜக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் ஏற்குது ஒன்றியத்தில். அப்போ அந்த பழைய கேஸுக்கு அவங்க உயிர் கொடுக்குறாங்க. என்ன, அந்த கேஸை எடுத்து மறுசீராய்வு பண்ணுறாங்க. 2016 உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்குதுன்னா நீட் தேர்வு செல்லும், ஓகே நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீட் தேர்வு எப்போ தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா 2017 ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படியே சிரித்த முகத்தோடு தலையாட்டி நீட் தேர்வை அப்படியே ஏற்றுக்கிட்டார். அவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? இன்னைக்கு நீட்டு விளக்கை பற்றி பேசுகிறார். அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னார்னா, நீட் தேர்வை கண்டிப்பாக எழுதித்தான் ஆக வேண்டும், நீட் விளக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை, உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டு அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அவர் நீட் தேர்வு விளக்கை பற்றி பேசுகிறார். அதான் ஐயா மாண்புமிகு முதுகெலும்பு உள்ள ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நீட் விளக்கை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நீட்டை ஆதரிக்கிற பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே நீட் விளக்கை நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதா இருந்தால் நீட்டு விளக்கை முதல்ல கொண்டு வாங்க, அப்புறம் நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படி தானே சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆதரிக்கிறோன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போதும் சரி, ஆட்சி பொறுப்பில் இல்லாத போதும் சரி, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கடகோடியில் இருக்கிறவங்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிற அவர்களின் குரலாய் நிற்கிற ஒரு கட்சி இருக்குமானால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதன் அடிப்படையில் தான் மக்கள் மன்றம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம் எல்லா மன்றங்களிலும் போய் போராடி அந்த நீட் தேர்வு விலக்குக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறது. முதுகெலும்பு உள்ள முதலமைச்சர் நம்மில் ஒருவராய் போராடி கொண்டிருக்கிறார், நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் போய் சமத்துவம், சமநீதி, சமதர்மம்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குமானா தெரியாது. ஏன் நீட் தேர்வை அவங்க கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, ஏன் அதை விளக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைகளும், ஆட்டோ டிரைவர் அண்ணனுடைய பிள்ளையும், கொத்தனார் வேலை செய்கிற அண்ணனுடைய பிள்ளையும், கூலி வேலை செய்கிற அண்ணனுடைய பிள்ளையும், அவாக்களின் பிள்ளைகளும் ஒன்றா மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. இதை நான் இதை பேசுகிறேன்னா தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவில் உள்ள சகோதரர்களின் பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். முதுகெலும்பு உள்ள ஒரு முதலமைச்சர் நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கூடிய மாபெரும் தலைவன். ஏப்ரல் 23 தேர்தலுக்கான நாள். வாக்களிப்பீர் உதயசூரியன், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.